வீடியோ பார்க்கும் நல்லுள்ளங்களுக்கு வந்துட்டு இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். இப்ப பொங்கி போட்டு படுத்துங்கிறது இல்ல, ஒரு வேலை வயலுக்குள்ள இன்னைக்கு 10 வேலை நடக்கும். அந்த ஆதி காலத்துல அதான் அந்த முறை. அனைத்து உறவுகளுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இனிப்பா சாப்பிட்டு சொல்லுவோமே. பொங்கல் போலப்பன் நேற்று கம்பளாக தெரியுமா? கொண்டாட்டங்களே பெற்றிருக்கிற உங்களோட மூதாதையர் என்றால் பிரிஞ்சு போன தூர இருக்கிற உறவெல்லாம் ஒன்று கூடிய ஒரு சந்தோஷமான தருணத்தை எதிர்கொள்ளட்டும் கொண்டாட்டம். வணக்கம், நான் ஜாது. ஓகே, அப்போ இன்றைய நம்ம நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறேன் நம்ம. அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தைப்பொங்கல், அதாவது தைப்பொங்கல் வந்து போன முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் வந்து எங்களால் கொண்டாடினாங்க. அப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே எங்களால் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு வந்து பல காரணங்கள் வந்துருக்கு. அதனால் இந்த முறை வந்து எங்களுடைய பொங்கல் வந்து கேன்சல் ஆகிவிட்டு உண்மையிலே அதை நினைக்க போனால் வந்து சரியா மாதிரி கவலை தாங்க. நம்ம வார வருஷம் பொங்கலில் சந்திப்போம் இல்லைன்னு சொன்னால் சித்திரை வருஷத்துக்கு சித்தப்பா ஆசைப்பட்ட மாதிரி பொங்குவோம் நாங்களே. கண்டிப்பாக. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முடிஞ்சு எனக்கு பிரச்சனை ஒரு முடிஞ்சு சார் வடிவ பாருங்க. ஆனால் நல்லா தான் கிடையாது. அவளை எப்போ பார்த்தா இந்த கெட்டப்லேயே ஒரு அழகு தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பார்க்கும் நல்லுள்ளங்களுக்கு வந்துட்டு இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, அப்போ இதான் வந்து எங்களுடைய தங்கச்சின் ரேஸ் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது வந்து அம்மாண்ட ரேஸ் வந்து இந்த முறை வந்து எல்லாரும் வந்து ஒரு நார்மலாக தான் வந்து எடுத்துருந்தேன். நம்ம தான் வந்து பெருசாக வந்து கொண்டாடல தானே. இப்போ கொண்டாடாமல் வந்துட்டு எங்களுக்கு கடற்கரைகள் முதல் போக கடற்கரைக்கும் போகலாம் போயிட்டு சொன்னால் தண்ணி வந்து சிட்டி பேக்கரிக்கிட்ட நிற்கிது. அப்போ போகலாத சூழ்நிலை வந்து அப்போ இன்றைய நாள் பொங்கல் வந்துட்டு எங்களுடைய மோனிகாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டும் அதுக்கு அடுத்ததாக வந்து எங்களுடைய என்ன பேரம்மா சித்தப்பா விட்டு சித்தி விட்டு நான் வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடைய கொண்டாட்டம் வந்துட்டு போக போன்றோம். அப்போ இந்த கொண்டாட்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அம்மா சொல்ல போறீங்களோ? சொல்ல கொண்டும் இல்லை. பொங்கல் வந்து நல்ல சந்தோஷமா முடிவடையுதுன்னு சந்தோஷமானு சொல்லி கூட இப்போ நாங்கள் டைம் ஆச்சுது. நாங்கள் விழுக்கிட்டு அது வந்து ஸ்பீட்ல நிற்கிறேன்னு சொன்னால் அதாவது இந்த முறை தான் வந்து வல்வெட்டுத்துறை பட்டை போட்டி கொஸ்டியாம் எல்லாம் பார்க்க போகிறதுக்காண்டி அது வந்து சும்மா இந்த பேர்ல கலந்து கொள்ள மாட்டீங்களா? இந்த பாரு இந்த சாரோக்காடம் பொங்கல் கொண்டாடம் போல கிடக்கு. நான் வருஷத்துல இருந்து கொண்டாட்ட மாட்ட விட்டேன். ஒரு இங்கதான் உங்களுக்காக அவன் மதியம் சாப்பிட்டு இருக்கான். சின்னதான் டீ வச்சது அணுண்ட பிசு கோட்டு பாருங்க வாங்க ஓகே. அனைத்து உறவுகளுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இனிப்பா சாப்பிட்டு சொல்லுவோமே. நபா நானும் பேசுறேன். புது சட்டை போடுறேன். புது சட்டை போடுறேன். உங்களோட வீடியோ இந்த வாயால சொல்ல போறோம், புது வாயால சொல்ல போறோம். தம்பி குடிக்கிட்டு உன்னோட மகனார் மூத்த மகனார் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வடிவு அளவு கூட்டவன் ஒரு புடியன் பாம்பு. நல்லா இருக்கு வீடியோ. அவ்வளவு பிசு போகுது. அதான் பரமேசக்கான குள்ளே அப்படி பொங்கல் போகல பெண் வருத்து போகுது. அப்படி நேற்று கூட கம்பளாக தெரியுமா? நல்லா பொங்கல் தீயாக்குது. பட்டை மிஸ் பண்றாரு இந்த வேலையில. பட்டுக்குட்டி தான் பொங்கல் அப்படி போகுது. உங்களுக்கு
உங்களுக்கு சொல்லி கொண்டு நல்லா தான் போகுது. பேரண்ட்ஸோட போகுது. பேரண்ட்ஸ் என்ன போலியோட. உங்களுக்கு போனா சரி. எங்களுக்கு வந்து போகுது. பொங்கல் இப்படியே இனி வந்து நாங்க இங்க சாப்பிட கடை முடிச்சுட்டு மோனிகாண்ட பர்த்டே நான் அப்ப மோனிகாண்ட பர்த்டேக்கு போவோம். கொண்டாட்டம் வந்ததுல இருந்து ஃபுல்லா வந்து கொண்டே இருக்கேன் கொண்டாட்டம். துங்கள நான் கொண்டாட்டம். எனக்கு மனக்கு பிரிப்பா நல்ல விருப்பம். பிட்டாவில பார்த்து நாங்க கடைக்கு ஏதாவது கொண்டாட்டம் பண்ண அனுபவம் கொண்டாடிக்கலாம். கொண்டாடுறது நாங்கள் வீடியோ பார்க்க வந்து உங்களை மோனிகா கூடிய வந்து விஷ் பண்ணுங்க எல்லாருமே. அப்படில சொல்லுங்க. மண்டே கப்ல குடிக்குது. அதுக்காக சரி வண்டே கப் நசிச்சு போட்டு டீ குடிக்க அடிக்கிற சாரோக்காவே இல்ல வைக்கிறது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஏலக்காய் எல்லாம் போட்டு இப்படியே சொல்லி சொல்லி வீடுலாம் அப்படி என்ன இல்ல இஞ்சி மற்றது என்னென்ன ஏலக்காய் எல்லாம் போட்டு லெவலில் டீ ஆகுதுமே. சுபாத்துக்கு வந்து டீ ரொம்ப பிடிக்குமா பிடிக்கிறேன். கல்வெடுத்துற பட்டத்துல போகணும் பார்த்தா இன்னும் சொன்ன வெளியே அம்மா ரோட்டால் உப்பு எடுத்துட்டு போறீங்களோ. நான் கல்வெடுத்துற போல கொஸ்டி போகிறேன். வெல்கம் வெல்கம். கருங்காலி மாலை வருஷம் தான் பொங்க போடுறான். உழவர் பொங்கல் தானே கண்டிப்பா செய்யலாம். சித்திரை பொங்கலுக்கு விசேஷித்தது நல்லா ஒரு விருப்பம் உண்மையிலே சித்திரை பொங்கலுக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்காது. அதே சித்திரை பொங்கலை வந்து நாங்கள் சாறு வீட்டுல சேர்த்து நாங்கள் பொங்குவோம். கண்டிப்பா தெரியும். ஓ அதான் சொன்னாரு. அது விளக்கம் சொல்ல என்ன கேட்டு வரதான் ஒரு சாப்பிடறானே நம்ம சந்தோஷம் என்ன இருக்கு. உங்களை பொங்கல் பண்ண எப்படி போகுது? கடைக்கு போய் பொங்கல் புகிர் வந்தது அப்ப உறவுகள் மோட்டி கொஞ்சம் புதுடுப்பு போட்டுதான் சொல்லணும் பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழற்ற திருநாள் என்றால் இந்து மதத்துல இந்தியாவில இருக்கணும், இந்தி பேசுறார்கள் இருக்கணும், உருது அப்படி மொழிகள் இருக்குது. அவங்களுக்கு தைப்பொங்கல் இல்லை, அவங்களுக்கு தான் தைப்பொங்கல். அதுல முஸ்லிம் மக்கள் கொண்டாடலாம், கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாம், மதம் இல்லை. இது என்ன வயல் விதைச்சு வயல் அறுவடை செய்யற காலத்துல அந்த முதல் அறுவடை செய்யறமல்லோ அதை எடுத்து அந்த அதுல அரிசி குத்தி தான் வேலை செய்யறார்கள். அல்ல கொஞ்சம் பண்ணையார் தான் இருக்குது. அப்படியே அதுல முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை ஒப்படைச்சி மீதியா அறுவடை செய்து இன்றைக்கு இப்ப பொங்கி போட்டு படுத்துக்கிறது இல்லை. ஒரு வேலை வயலுக்குள்ள இன்னைக்கு பத்து வேலை நடக்கும். அந்த ஆதி காலத்துல அதான் அந்த முறை. இப்ப காலையில கொஞ்சம் வெட்டி அதை கொத்தி நெல்லாக்கி பொங்கி சமைச்சு பொங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த வேலைங்க மட்டும் பட்டி முடிஞ்சு சூடு அடிப்பு நடக்கும். அப்படித்தான் முந்தைய இருந்தது. அதை எப்படியே இப்ப வேலைக்காரர் என்ன நினைக்கிறேன், எங்களுக்கு பொங்கல் இல்லையாங்க
சரி அப்ப இல்லையா விட்டுருவோம் இந்த சண்டை வீட்டுல கரும்பு இருக்குதான நல்லா சொன்னதெல்லாம் கட்டி குடுக்காத வச்சு பொதுவா யோசிக்கிறதா நல்ல ஒரு மனப்பான்மை. இத நேற்றே இந்த விளக்கத்தை வடிவா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது என்ன உதாரணம்னா காலையில மோகன்ஜி லாசர் இந்த நிகழ்ச்சி தான் முதலாவது பார்த்துட்டு தான் மீதி எல்லாம் அதுக்கு தம்பினையும் பாக்குறோம் அப்படி அதுக்கு பிறகு அவரே இன்னைக்கு வயலுக்கு சொல்லி வயலுக்குள்ள தான் போறேன் அதான் காரணம் அப்புறம் அவங்க விளங்கிட்டான் அப்ப ஓகே அப்ப அடுத்த முறை போங்க சொல்லிட்டான் கரும்பு எல்லாம் இருக்கு ஓகே, அப்ப நாங்க சித்திரை பொங்கலை கண்டிப்பா இந்தியால கொண்டாடுவோம். சந்தோஷமா நல்ல ஒரு இனிப்பு பொங்கலோட சந்திப்போமே நாங்க. சுபாஷமா அந்த விரும்புறபடியாக நல்ல கரும்பு வெட்டி நல்ல ஒரு அமோகமா. ஆனா உண்மை அது ஒரு வடிவன்ற ஒரு அம்சம். பொங்கல் கட்டினாங்க அப்படியே இருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் பொங்கி கட்டுவோம் மாட்டாவோட. பிறந்தாள் கட்டிடுவோம். பிறந்தாளுக்கு வெட்டிக்கலாம் சரி. அது அடி வாங்க நானே மரோவை போட்டு மாட்டிடுவேன். இல்ல உண்மையில பொங்கல் அதுல அப்படி கட்டி பொங்குறது நல்ல ஒரு விசேஷமா நல்லா இருக்கும். பாக்க சந்தோஷமா இருக்கும். நாங்கள அப்ப சித்திரை பொங்கலுக்கு பொங்குறோம். நாங்க மடியில பொங்குவோம். அடுத்த கட்ட ப்ரோக்ராம் சுமன் சொன்னார் 4 மணிக்கு கேக் கட் பண்ணணும்னு சொல்லி நான் அப்ப அந்த ரெடியாய் அப்ப நீங்கள் பொங்கல் சித்திரை பொங்கல் நாங்கள் பொங்கி இவன் மட்டி பொங்கலே பொங்க போறாவா? ஏன்னா மாடுல வந்து ரொம்ப நேசிக்கிறது கூட. தாய் பொங்கல் மட்டி பொங்கல். மாட்டு பொங்கல் அது மாடு இருப்போமே பொங்கல் பட்டியா வச்சு அதை போய் காணிப்படுத்தி பார்க்கலாம். நாங்க பட்டி பேர் இருந்தா நாளைக்கு பட்டி நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க கடற்கரைக்கு வாகனத்துல நிறைய கல்வெட்டுத்துறை கோவில் கோவில் இந்த முறை ஜாதகம் வந்து வெள்ளடிக்கு வாசப்படுற கேக் கட் பண்ணிட்டு போவோமே நாங்களும். கல்வெட்டுத்துறை போறோம். சரி கேக் கட் பண்ணிட்டு போவோம். நிறைய கொஸ்டி போடுவீங்க கொஞ்சம் அப்போ போட்டிக்கு நிறைய கொஸ்டி போடுவீங்க. ஏஞ்சலுக்கு வாழ்த்துக்கள். கிராண்டே கச்சால அஸ்டின் நடுவே பட்டத்து ரூபா பார்க்கணுமா ஆனா என்ன பொங்கல் துளச்சிட்டு வந்தா கதை தெரியல அஸ்டின் மாதிரி வேற ஒரு பட்ட பொடியை கொண்டு வந்து கொண்டேரில வா முன்னூறு கட்டி கல்வெட்டுத்துறை சர்வ கும்பம். அப்ப உங்களுடைய அதாவது அன்ஷியாக்கா ஃபேமிலியில பொங்கல் ரசம் வந்து இன்னும் சற்று நிமிடங்கள்ல பார்க்கலாம். ஏன்னா பிரச்சனை நம்ம ரசில அடுத்தது கொண்டாட்டங்கள் ஏன் வச்சிருக்கணும் அவங்களோட மூதாதையர் என்றால் பிரிஞ்சு போன தூரம் இருக்கிற உறவெல்லாம் ஒன்று கூடி ஒரு சந்தோஷமான தருணத்தை எதிர்கொள்ளட்டும் தான் கொண்டாட்டம். சரியான விளக்கத்தை சொல்லி கண்டிப்பா சித்திரை பொங்கலை நாங்கள் இங்கே கொண்டாடுவோம். கரும்பு கட்டி சாரி கொடுத்து சாரியில எல்லாரும் கவுண்ட் பண்ணி வடிவேறு பட்டா இருக்கு அவரு பையன் பேர் சொல்லுங்க உண்மை அதான் முறை இல்லாட்டி பொங்க போடாது. அரிசி சித்திரை பொங்கலை சுபாஷின் ஆசைப்படி கண்டிப்பா நாங்கள் பெரிய ஒரு விழுது விட்ட ஒரு பொங்கல் செய்வோமே. நாங்க செய்து நிறைய பேருக்கு வந்து நாங்கள் அந்த பொங்கல் கொடுக்குற காட்சி கொடுப்போம். கண்டிப்பா பெரிய பானையில அப்ப நீங்க போங்க கண்டிப்பா அந்த பொங்கலை வந்து நாங்க காட்டி கொடுப்போமே. பொங்கல் பெரிய ஒரு பொங்கல் செய்வோம். சித்திரை பொங்கல் தெரியும். பெரிய ஒரு பொங்கல் செய்து பொங்க அது அனைத்து உள்ளங்களையும் கூப்பிட்டு இதே சாரோடத்துல வந்து நாங்கள் அன்பா எல்லாரும் கொடுத்து வீடியோ காணிப்போமே. எதிர்காலத்துல பெரிய ஒரு 3 கால் பேருக்கு காணிக்க பெரிய ஒரு மாளிகை கட்டணும். அதான் எங்கள்ட விருப்பம். என்ன சுவாச யாரும் இல்லாமல் எல்லாம் பெரிய ஒரு நுழைவாய் எங்கள்ட விருப்பம் அப்படிதான்.
பிரிச்சு பார்க்காம எல்லாரும் என்ன முடியாது அதுக்குள்ள பெரிய ஒரு அதுதான். மாலை கட்டுறது. இதயத்தின விருப்பத்தை கடவுள் பார்ப்பேன் ஏன்னா சுயநலம் இல்லாத பொதுநலமான விருப்பம் அப்ப அது நிறைவேறும். அங்க நின்று வரவையில எல்லாம் பார்த்து ஒரு ஜித்தின கதை கேட்டு மாலை கட்டுனா மேதங்குடியெல்லாம் கூட இப்ப நீங்க இப்படியே விட்டா டோபிக்கு அடுத்த நிகழ்வுகளை பார்க்க மாட்டீங்க என்ன சொல்றீங்க அப்ப அதனாடி அதுக்கு மக்கள் செத்துருவாங்க படிப்பா இப்படி சொல்லி போட்டாரு சொன்னாக்கா போட்டா வெல்கம் மை